நிற்கிறியா கேட்டுக்கிறாங்க சுத்தமணியெல்லாம் கொடுக்காத அப்படியே கிலோ கணக்கு போட்டு கொடுத்துரு. இப்போ யாரும் இருக்குன்னு கேட்டா போ. நானா ஆமாம் நம்ம யாருக்கு இருக்கேங்க இல்லை ஒரு இடத்துல சரி கேட்டா போ. எடுத்துன்னு வந்துட்டானே நீ ஏய் எட்டு மீன் மீன் சாமி அன்னைக்கு தான் வாங்க அன்னைக்கு தான் வாங்க நேற்று வாங்கினேன் கேட்டு வாங்க இல்லை ஏய் பாபுட்டர் கேட்டாங்க பாபுட்டர் பண்ணுறீங்களா நேரில் நேற்று கேட்டால் வேணான்ட்டாங்க. நேற்று கேட்டியா எனக்கு உடனே சின்ன கேட்டேன் இதில் இது ஒன்று எடுத்துக்கா. எத்தனை கிலோ கேட்டாங்க? 2. 2. நான் ஒன்று எடுத்துக்கா. நான் எடுத்துக்கிறேன். 2 கிலோ வேணுமாம்மா? எப்படி இடம் போடுறது? இப்போ மாமா சரி பார்த்தோம் இல்லை கௌசலக்கா எங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வந்து பார்க்குறான் ஆளை காணுமையும் ஊரில் போக சொன்னாங்க. எங்க போய் நீ பிடிச்சின்னு வாடா கை கொடு கை கொடு ஃபர்ஸ்ட் கை கொடு வெல்டன் போர்ஷன் எனக்கு கொடுத்துடா இதெல்லாம் ஒரே சைஸ் எடுத்துக்கிறா. சின்னது பெருசு எடுத்துக்கிறா. விற்கிறது நான் சின்ன சைஸ் 2 எடுத்து போடணுக்கா. இதெல்லாம் ஒரே சைஸ் எடுத்து போடுறோம். இல்லை இந்தக்காக சொல்கிறேன். ஓகேவா? போட அப்போ தான் மாவு தருவாங்க. சிவநகரில் உங்களை பார்த்தானா போதுமாண்ணா? ம் உள்ள காலி இருக்குதா நீ வேற யாருன்னா மீன் மீன் கேட்டு போகிறா. சொல்றா போய் நீ கேள்வி போ. சொல்றா பையன் சொல்கிறா. அடிக்க வந்து சொல்லுவேன் வீடியோ எடுக்கிறேன் கிலோ 150 கிலோ 150 வரமால கட்டப்பை துடிப்பை அந்த டப்பா உள்ள நான் சொல்றேன். இது கிளீன் பண்ணி கொடுக்கணும்டா. இதெல்லாம் விற்கிறது இன்னும் 2 கிலோ இருக்கும். அதே 2 கிலோ சும்மா அப்போ ஸ்கூல் மாத்திரம் காலம்மா எப்பயா வந்த? கீழே போடுறான். எல்லாம் விற்கிறது தான். இதெல்லாம் என்ன பண்றது? அது அவனுக்கு அங்க போய் தூக்கி வச்சு அவங்க கிட்ட போய் க்ளீன் பண்ணிடுவான். இந்த க்ளீன் பண்ணி அவங்க கொண்டு அனுப்பி சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஆ நீ என்ன பண்றப்ப யார் நானா நான் நேற்று தான் குழம்பு வச்சேன் அதை 2 எடுத்துக்கடா. என்ன பண்ற கிளீன் பண்ணனா யாரா அது வந்து கேட்டுக்கிறாங்க. போய் இங்கே கிளீன் பண்ணிட்டு வர சொல்லு. எவ்வளவு அதான் 1000 ரூபாய். குடு அவங்களே கிளீன் பண்ணிக்கிறாங்க. அவங்க க்ளீன் பண்ண தெரியாதானே சரி கொண்டு போய் அந்த நியாயமாக கொண்டு போய் கொடுத்தா தானே அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. யார் அது கொடுக்குறவங்க அவங்க தான் சுத்தம் பண்ணுறாங்க. இல்லை அது கேட்கணும். டே அந்த பைக் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வரேன். எவ்வளோ போய் பிடிச்சி நடந்தா பேர் அதை ஊற்றுறேன் அதை பேர் ஊற்றுறேன் ஊற்றுறாங்க. கதினாலும் தெரியல இன்னும் தெரியல. ஹாப்பி கதிரும் உனக்கு ஒரு கதி கத்திக்கொள்ளி திரும்பிக்கிறாங்க. போடுச்சுண்ணா ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு 2 கிலோ வேணும். நானே ஒரு உங்கள் அப்பா இருக்காரா? இல்லையா உங்கள் அப்பா இருக்கா? உங்கள் அப்பா மீன் வேணுமா கேட்டு இப்போ கீழே வேணுமா? இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே ஒரு டவல் எடுத்து போட்டு போயிடும். டெய்லி ஒரு கால் கொடுத்து வாடகை வாடகை கட் பண்ணுறாடி. அவ்வளோ சார இது பண்ணு தப்பு முறையாக செய்யணும். உங்கள் அப்பா மீன் கிடைச்சிரா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கிறேன். உங்கள் அப்பாட்ட போய் கேள்றா. அப்புறம் நேற்று அப்பா இல்லையா எங்களை சண்டை போட்டு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காட்டி வைக்கிறேன். இந்த கீதாக்கா கிடைக்கிறது நான் அவங்ககிட்ட காசு காட்டி போட காட்டி. அவங்ககிட்ட யாரும் இல்லை அவங்ககிட்ட சாவுக்கு இப்போ வேண்டாம் எல்லாரும் உட்காந்துதாங்க. மொத்தம் 4 டைம் வந்து போனாங்க. குளிச்சுட்டு ஒரு டைம் போனாங்க. அதுக்கு முன்னாடி போனாங்க கத்திரிக்கொல்லி பிடிச்சிட்டா புளி எடுத்துங்க. புளி சொன்னா புளி வெட்ட போச்சுனா நல்லா எவ்வளோ பூ போச்சுனா புளி வெட்டி மீன் தரல எனக்கு போசனை விட்டு நீ மீன் வாங்கிட்டு தான் போனேன். கஷ்டப்பட்டு புளி வெட்ட நாளைக்கு கடையில் போயிடலாம் கையை ஊட்டி யூடியூப் போடுவியா? கத்துறா வாங்க வாங்க வாரக்குள்ள தின்னு போய் இருக்குது. பார்த்தாங்க இன்னும் பார்க்கலடா. ஃபோன் யூஸ் பண்ணடா பார்த்து சொல்கிறேன். அப்புறம் துணி போய் எதுக்கு கட்ட போயிருக்கீங்க? எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடலை எடுத்து இது பண்ணணும். நீ எல்லாம் ஒரே மட்டும் எடுத்துருந்தா அதுதான் அது ஒவ்வொரு சொல்லணும். நான் நன்றி சொல்றது நான் சொல்றதெல்லாம் செட்டாக வரும் உங்களுக்கு. அவர் பின்னால் இருக்கிற பெரிய சைஸ் சொல்கிறேன். எது இருங்க வரணும் ஜூம் பண்ணிக்கிறேன். எல்லாமே குட்டிகிட்டே இருக்குதுடா. டே குட்டிகிட்டே இருக்குது. லக்கா என்ன சொல்லுவாங்க இன்னும் அங்கே உண்டா?
வேறு அப்பயும் தெரியல. வாங்கிக்கலாம். கட் பண்ணிட்டியா? நீ கட் பண்ணலாம். கட் பண்ணலாம். அக்கா மணி அக்கா இருக்காங்களா? அவன் நம்பர் இருக்கா? ஃபோன் பண்ணி மீன் வேணும் பண்ணிக்கிறேங்க. நேற்றே கேட்டாங்க. நம்பர் ஏன்டா அந்த அண்ணா நம்பர் தான் இருக்கு. கேளுங்க. ஆ அவங்களே தான். எல்லாத்தையும் ஃபஸ்ட் அள்ளி போகிறே. ஏன் நேரம் அது உடஞ்சிருக்கும். சீக்கிரம் அள்ளி போடுறாடே. இருக்குது வா வா பதினஞ்சு பேர். எத்தனை கிலோ வேணும்? ஒரு 14 கிலோ விட்டு மைண்ட் சாப்பிட பண்ணலாம். பூரா கொட்டி எடுத்துன்னு வாடா. கொஞ்ச நேரத்தில் எடுத்து கொடுத்துறோம் வாடா. நல்லா முடிஞ்சு அவ்வளோதான் இருக்கு. நான் க்ளீன் பண்ணுறேன் ஒரு ஆளுக்கு. கேட்டால் நீ அங்கே எப்படியா செட் ஆகும்? எவ்வளோ வருதா? இல்லை அது அவனுக்கு ஓகேப்பா. மீன் எடுத்து போனாங்க. என்ன வேணுமா அண்ணா? வேணுமா அண்ணா?
ஏன் டக்குன்னு சொல்ல அவங்க விட்டுவாங்க அப்படியா மீன் நேற்று செம்ம டேஸ்ட்டா கேளு எப்படி சாப்பிடணும் உக்கார நைட்டு 4 மீன் எடுத்து வச்சேன் 4மே காலி சூப்பராக இருந்துச்சு ஏரி மீன் இது குழம்பு செம்ம டேஸ்ட்டு சாம்பார் சாம்பார் வச்சு தொட்டிக்கிறதுக்கு பொரி ஏரி மீன் தானே அது செம்ம டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நானே நேற்று தான் சாப்பிட்டேன் சின்ன மீன் அப்பா அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிருவாங்க செலவுக்கு தான் கொஞ்சம் வேற இருக்கு நான் போட்டே கட்ட போகிறேன் பிடிச்சிருவான் போர்சனா கூட பண்ணா மீன் அடி கல்லு மாதிரி இருக்குது நான் போர்சனா பாதியா நிறைய மீன் இருக்குது இதே மாதிரி ஒன்றும் இருக்குதா குப்பையோட இருக்குதா ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் பிடிச்சிருவாங்க காலையில் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கலாம் எப்படியே போர்சனா நான் வரேன் கூடுபா நான் இன்னைக்கே வரேங்க நீதே விட்டுட்டு போயிட்டேன் கேட்டியா ஞாயிற்றுக்கிழமை நாலு வரையா 2 வண்டி இருந்தாலும் கரெக்டாக 2 வண்டி பெட்ரோலுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் எப்படியா ஓகேவா டேய் கவரி வரல கிழிச்சிருவோம் பார்த்து கஷ்டப்பட்டு போச்சுண்ணா ஒரு பக்கெட் கல் மீன் இருக்குது பக்கெட் கட்டி ஜட்டி பண்ண கவுத்தாரு விசாரமா சொல்லி ஜட்டி சொல்லி அதை சனி ஞாயிற்றுல பயங்கர கூட்டம் ஒரு மீனையும் போனோட மாட்டல சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வண்டி நீ மாட்டு தண்ணி கட்டவே இல்லை சீக்கிரம் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை ஒயின்ஸாக போட்டு விற்றலாம் ஒயின்ஸாக போட்டு விற்றலாம் அட இவ்வளோ இடம் தாண்டா இருக்கும் இந்த இடத்துக்குள்ளேயே 30 பேர் நிற்கிறாங்கடா ஒத்த காலில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்கடா எங்களுக்கு மீடியம் மாட்டலாம் ஒன்று மாட்டலாம் அந்த ஏரியாவே அவ்வளோ சுற்றி வந்துட்டேன் இன்னைக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு 1 கிலோ வேணும் கிலோ 150 ரூபா கை மேலே காசு வாய் மேலே தோசை ஓகே ஞாயிற்றுக்கிழமை போகிறேன் புழு தோண்டி கொடுத்த போர்சனா அது வேற இது வேற அவ்வளோடா பார்த்தியா நீங்க அடிப்பா பார்த்துக்கோ அவர் எங்க 4 மீன் தான் சொன்னாரு 4 மீன் தானே சொன்னேன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு போன வண்டியில 4 மீன் போதுடா அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே தண்ணி போட கொஞ்சம் ஜீவன் மனிதாபிமானம் இல்லாத சாவடிக்கிறதுக்கு மீன் மட்டும்தான் மனசாட்சியே நினைக்காத சொல்ற ஜீவன் மீன் மட்டும்தான் இது எதுவாக இருந்தாலும் நம்ம யோசனை பண்ணிட்டு தான் செய்வோம் மீனை பொறுத்த வரைக்கும் 99% எல்லாமே சாப்பிடுவாங்க அதுதான்டா சொல்றேன் மனிதாபிமானமே இல்லாத பொண்ணு சென்ற ஜீவன் இது ஒன்றிதான் அந்த அக்கா மீன் வேணுமா மீன் கேட்டா அப்பாட்ட கேட்டு மீன் வேணுமாயா புது ஞாபகம் வந்துச்சு 150 ரூபாய்க்கு கேட்டு சொல்றேன்னு சொல்லிச்சு அதான் போன் வந்துச்சா நான் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் குழம்பு மசாலா ஆட்டி விட்டு கொதிக்க வச்சு அதை போட்டீங்கன்னா சரி க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் மீன் 150 ரூபாய்க்கு வேணுமா சொல்லிச்சு எங்க கொடுத்துறேன் உண்மையாவே கேட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க இல்லப்பா அங்க இல்ல பக்கத்துல அங்க கேட்டாங்க அது தேவையில்லாத வேலை இங்க யாரு கேட்டாங்களோ அது மட்டும் சொல்லு பண்றதா சுட்டு மேல விட்டு விட்டா அது சரி சொல்லு
போச்சுனா கலக்குறது நம்ம குழம்புக்கு ஒன்று இது ரெண்டா பிரிச்சு உனக்கு 150 ரூபாய் அவனுக்கு 150 ஏன்டா அவங்க அப்பா தானே திங்கிறாரு. 300 ரூபாய் பேசுறா 3 கிலோக்கு மேலே வரும். 300 ரூபாய் பேசிக்கிறேன். உனக்கு 150 750 கொடுக்குறாமா? சரிடா. சரி. அது போற அடிச்சு சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா இந்த மீன் கொட்டிடும். பூரா அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா கொட்டி யாரு யாரு பங்காளி காய்க்கு 300 ரூபா போட்டு சீட்டு செலுத்தினாங்களா இன்னைக்கு கேட்டாங்க. எனக்கு இவ்வளோ பார்த்தோன்னே கேட்குறேன். வீணா போயிடும். பெரிய பெரிய மீனா 2 கிலோ வேணுமா? யாருக்கு? அந்த அக்காவுக்கு. சொல்லுமா? எத்தனை கிலோ? 2 கிலோவா? பெருசு பெருசா வேணுமா? இங்கே வந்து பாருங்க எல்லாமே மீடியம் சைஸ் இந்த சைஸில் இருக்கும். மணி கேட்குதுண்ணா இது குட்டா கொண்டு வரேன். என் பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓய் சரி சரி அதான் வேற ஆளுக்கு ஆர்டர் பண்ணி வச்சு விடு. வேற ஆர்டர் இருக்கு, உனக்கு வேணுமா எடுத்துக்க. அதான் விடு. ஞாயிற்றுக்கிழமை செங்கக்குடி களை இறங்குது. சிங்கக்குடி ஃபர்ஸ்ட் வரணும். நானே வருவியா? ஒன்றும் இல்லை. சரியா வரது பெருசு இல்லை. 50 ரூபா நல்லா பெட்ரோல். பாலா என்னடா மீன் வேணுமாடா? மீனே தின்ன மாட்டேங்க. உங்க வாயில இது இல்லையா? பல்லு இல்லையா? கலாக்கிறியா? பையில என்ன பஞ்சில வாங்குறியா? கோழிக்கறி தின்னு அப்படிங்கிற மீன் சாப்பிட்றா ஒரு நாளைக்கு. அவங்க கோழிக்கறி சாப்பிடல, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அவங்க ஆட்டுக்கு இருக்காங்க. நான் கூறு கட்டுறியா? கூறு கட்டுறத பச்சை இல்லையா? அங்கே கரெக்டாக பிரித்து வைக்கணும். சரியா? நான் பிரிக்கல, நீங்களே பிரிங்க. ஏன்னா அவர் மொத்தம் 300 ரூபா கொடுக்குறேன்னு எடுத்துக்க. நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் சைஸ் ப்ளஸ் பிரிச்சுக்கலாம் சொல்லி நானே பிரித்து கொடுத்தாலும் சரி. இருக்கும் மீன் வேணா எனக்கு அம்மா சொல்லிட்டான். சில்லியில் போட்டு சாப்பிடுங்கடா. ஞாயிற்றுக்கிழமை மீன் சாப்பிடுங்கடா. 2 நாள் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. மேலே வர மாட்டேங்குது. இது வெயிட் மிஷின் போட்டுருக்காங்க. மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வெயிட் மிஷின். சிக்கன் ஆமாம் 150 ரூபா. அதான்டா க்ளீன் பண்ணி யாருக்கிட்ட மொத்தமாக 300 ரூபாய் சொல்லியாச்சா? இது வேற சொல்லுங்க. இல்லை ஏய் அடுத்தவங்க வந்து மீனை கொடுத்துட்டு போகிறாங்க க்ளீன் பண்ணுறது. நீ க்ளீன் பண்ணி 150 ரூபாய்க்கு கொடுக்குறது கரெக்டாக போகுது. ஐயா பழமாப்பதா இப்போ பைய இங்கே இருக்குதே. பாத்தியா டாப்ல சித்தி அவருக்கு நான் சித்தி 2 பேத்துக்கா சேர்த்த 2 பேத்துக்கா முறையே மாத்திரடா. முறை சொல்லி கொடுறேன். இல்ல முறையே மாத்தி பேசுறீங்க. ஏய் இல்லையா என்ன முறையே மாத்தி சொல்றான் மாவன். அந்த அக்காவுக்கு போட்டுரு. இந்த காக்கா மணி அக்கா அது வர மேல வைக்க. அங்க வைக்க மேல வச்சு. ரைட். இல்லை இங்கே போட்டுக்கிட்டேன். இதை வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னா சரி நீ அப்படியே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போ. எதுன்னு சொல்லி கை காட்டினா கொண்டு போய் கொடுத்துருவியா? இப்போ போய் ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா இது க்ளீன் அது அவங்க ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணி பொறுமையா போகணும், தப்பு இல்லை. பீஸ் பண்ணி தானே போடுறீங்க. ஆமா 2000 போட்டுருவா. சே பக்கத்துல இங்க நம்ம ஊர்ல எத்தலாம் வண்டிது யூடியூப்ல போறதா அதுக்கு நம்ம தான் ஃபோன் வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிரு. சரியா? மணி குழம்பு வைக்கலாம். யார் அண்ணி? எங்க அண்ணா சரவணனோட ஒய்ஃப். கல்யாணம் தான் கோதில உப்பு இருக்கிறது ஒன்றும் இருக்குது இல்லை. மீன் மட்டும் வெந்துடுவோம் அவ்வளோதான். என்ன வச்சு கட்டுற?